ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு டைம் வந்து 11:45 கிட்ட ஆயிடுச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம பிளான் பண்ணி லேட்டாக போயிட்டு இருக்கு. காலையில் வந்துட்டு ஜிம்ல ஒர்க் அவுட்லாம் முடிச்சாச்சு. காலையில 10 o'clock போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப தெரியல இருக்குமான்னு, பட் ஸ்டில் போய் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பெருசா வாங்கிடலாம்ல. ஆமா, மத்தபடி சமைச்சாச்சு. இன்னைக்கு என்ன பிளான் பாத்தீங்கன்னா, நாளைக்கு டின்டோட பர்த்டே. ஸோ அவளுக்காக ஏதாவது கேக் பேக் பண்ணணும். இப்பதான் ஸ்டார்டே பண்ணும், எதுவுமே பேஸ் எதுவுமே ரெடி பண்ணல. அதனால இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சமைச்சிட்டு, அதாவது ஃபிஷ் மட்டும் கிளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு வந்து பண்ணணும். இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக தான் போகுது. பட் நாளைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் வந்து கவர் பண்ணுறோம். நிறைய பிளான்ஸ் இருக்குது. டின்ட்டுக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் யோசிச்சு பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஓகே, அண்ட் என்ன தீம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்க. டின்ட்டு வந்து குரோமி ஃபேன் ஆகிட்டா. ஸோ குரோமின்னு கேட்டுகிட்டே இருந்தா. அது யாருன்னு கூட எனக்கு தெரியலங்க. நானாக கூகுளில் போட்டு ஓகே அது ஒரு சூனிய பொம்மை மாதிரி இருக்கு. பட் எனக்கு தெரியல, தப்பா சொல்றேன்னு கூட எனக்கு தெரியல. வந்து அவளுக்கு வந்து அது ரொம்ப கியூட்டா இருக்கு. அவளுக்கு பிடிக்கும். ஒரு டாய் வாங்கணும், சாஃப்ட் டாய். மலேசியால வந்து சாஃப்ட் டாய் வாங்கி இன்ன வரைக்கும் வச்சிருக்கா. அதனால அந்த தீம்ல தான் பிளான் பண்ணிருக்கோம். ஓகேவா, போலாம். டின்ட்டோட கேக் எல்லாம் இப்போ பேக் ஆகிட்டு இருக்கு. கூடவே வந்து லெமன் கர்ட் சீஸ் கேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லெமன் பிடிக்கும், உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீஸ் கேக் வந்து மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முடிஞ்ச அளவு அதோட ரெசிபி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஆக்சுவலி ராம் இல்லை, ஏன்னா சிக்கு இங்கே வந்து ஒர்க் பண்ண விட மாட்டான். அதனால ராம் வந்து சிக்கு டின்ட்டு வச்சுட்டு அந்த வீட்டில் தான் இருக்காங்க. நான் மட்டும்தான் வந்தேன் அவசரமாக முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு. ஏன்னா இன்னும் அங்கே போயிட்டு நிறைய வேலை இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் பிரியாணி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் முடிஞ்ச அளவு எல்லா இன்க்ரீடியன்ஸும் கிளியராக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் எப்படி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு அதை செட் பண்ண வச்சிடுறேன். ஓகே, நான் வந்து 200 கிராம் லோட்டஸ் பிஸ்காஃப் பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இது இந்த கவரில் வச்சு ஒரு ரோலிங் பின் வச்சு இப்படி நல்லா லைக் ரொம்ப பவுடர் ஆக வேண்டாம், கொஞ்சம் நல்லா ஒன்றும் பாதியமாக க்ரஷ் பண்ணி மட்டும் விட்டுக்கலாம். இப்போ 200 கிராம்ஸ் பிஸ்கெட் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து 100 கிராம்ஸ் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்ல ஒரு ஈரமான சாண்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வந்ததுமே இங்கே வந்து 9 inch டின் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கீழே இதை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் வந்து பட்டர் நல்லா ஊறி அது வந்து ஆக்சுவலி ட்ரையாகவே இல்லை, ரொம்ப வெட்டாக இருக்குது. இப்போ இதில் போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா செட் ஆயிரும். ரொம்ப சாரி, நான் லெமன் கர்ட் வந்து ரெசிபி வீடியோ எடுக்காமையே நான் செஞ்சுட்டேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே செய்யுங்க. ஒரு சாஸ் பேனில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் அப்படியே சர்க்கரை, எக்கு, அப்புறம் எக் யோக் மட்டும், அப்புறம் லெமன் ஜூஸ், லெமன் ஜெஸ்ட், உப்பு, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சுகர் இருக்குது, ஹோல் எக் இருக்குது, வெறும் எக் யோக் இருக்குது, கொஞ்சமாக உப்பு, லெமன் ஜெஸ்ட், அப்புறம் லெமன் ஜூஸ், இதெல்லாம் போட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு மாதிரி திக்காக ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நல்லா ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண வச்சிடணும். இதுதான் லெமன் கர்ட். இதை வந்து நம்ம கேக்கோட ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் நிறைய டிசர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதை நம்ம பேஸாக வச்சு சீஸ் கேக்கோட இது ஃபில்லிங்காக பண்ண போகிறோம். ஸோ சீஸ் கேக் ஃபில்லிங் பண்ணுறதுல பாதி லெமன் கர்ட் வந்து போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ லெமன் கர்டோட ஃப்ளேவர் அதில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ ஒரு 5 minutes கிட்ட லோ ஃப்ளேமில் நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக திக் ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்கானதுமே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இங்கே 75 கிராம்ஸ் பட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கோல்டாக தான் இருக்குது, இப்போ வரைக்கும் ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு. க்யூப் பண்ணி வச்சுருக்கேன்ல, இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இது நல்லா திக்காகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த சூடு இருக்குல்ல, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம், ஆனால் அந்த சூட்லேயே வந்து பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ பட்டர் லாஸ்ட் பீஸ் வரைக்கும் போட்டுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இங்கே பட்டர் தெரியுதுல்ல, இது வந்து நல்லா மெல்ட் ஆகி இதோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு நல்லா ரேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுருவோம்.
அவ்வளோதான், நம்மளோட லெமன் கர்ட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது, அவ்வளோ ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்குது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து கூலிங் ரேக்கில் வச்சுருக்கேன் கூல் டவுன் ஆகிறதுக்கு. இங்கே வந்து நம்மளோட பட்டர் க்ரீமும் ரெடி. இதை வந்து கிளிங் ரேப் பண்ணி அப்படியே வச்சிடுறேன் நான் கொஞ்சம் நேரத்துக்கு. ஏன்னா இது நல்லா கூல் டவுன் ஆகணும். ஆனதை நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்லைஸ் பண்ணி வைக்கணும். கேக் சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு. அண்ட் பட்டர் க்ரீம் வந்து நல்ல ஸ்டேபிளாக வந்திருக்கு. இப்போ நம்ம க்ரீம் சீஸ் பேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 50 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1 டீஸ்பூன் போல் லெமன் ஜெஸ்ட் சேர்த்துப்போம். இப்போ இதை வந்து நல்லா இந்த ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பீட் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணி இங்கே வச்சுட்டோம். இங்கே வந்து 680 கிராம்ஸ் க்ரீம் சீஸ் இருக்குது. இது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் திரும்ப நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல சுகரும் லெமன் ஜெஸ்ட்டும் அதையும் சேர்த்துட்டு கூடவே 100 கிராம்ஸ் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ சுகரும் கண்டென்ஸ்ட் மில்க்கும் சேர்த்துட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துப்போம். இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல லெமன் கர்ட், இதில் எக்ஸாக்டாக பாதி வந்து இதில் சேர்த்து பீட் பண்ணிக்க போகிறோம். திரும்பவும் இன்னொரு பாதி நம்ம இன்னும் 3rd லேயராக வந்து மேலே வந்து போட்டுப்போம். ஸோ எக்ஸாக்டாக பாதி இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பீட் பண்ணியாச்சு. டேஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லெமன் ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் ஒரே ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறம் இன்னும் கொஞ்சம் லெமன் ஜெஸ்ட் போட்டோம். அப்புறம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 100 கிராம்ஸ் கண்டென்ஸ் மில்க் சொன்னேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 120 or 130 கிராம்ஸ் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருப்பேன். ஸோ இப்போ வந்து எனக்கு டேஸ்ட் பண்ணும்போது சுகர் அந்த லெமனோட ஃப்ளேவர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் 180 கிராம்ஸ் விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து அந்த அமுல் ரெட் சாஷே இருக்குல்ல அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ நல்லா இந்த பிளெண்டர் வச்சுட்டு ஸ்டிஃப் பீக்ஸ் வராது, பட் நல்ல ஒரு திக்கார வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். இப்போது விப்பிங் க்ரீம் வந்து இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஜென்டிலாக ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து போர்ஷன் பண்ணிக்கலாம். மொத்தமாக அட் அ டைம் சேர்க்காம ஒரு 2-3 டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபில்லிங் வந்து எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம்ல பிஸ்கெட் லேயர், அதில் வந்து இதை போர் பண்ணிக்கலாம். இப்போ இதை முடிஞ்ச அளவு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். இது வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி வச்சுருவோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 hours இருந்துச்சுன்னா கூட ஓகே தான். நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்ம லெமன் கர்ட் வச்சுருக்கோம்ல இன்னொரு ஹாஃப், அதை எடுத்து மேலே ஊற்றிடணும். ஸோ அதுவுமே வந்து ஒரு 1 hour கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்லைஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு 3 லேயர் இருக்கும். பாட்டம் லேயர் வந்து பிஸ்கெட், அதுக்கப்புறமா க்ரீம் சீஸ், அதுக்கப்புறமா லெமன் கர்ட் இருக்கும். எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஒரு ஆக்சுவலி இது வந்து ரொம்ப மைல்ட் ஸ்வீட்டாக இருக்கும். கீழே பிஸ்கெட் லேயரில் வந்து நிறைய ஸ்வீட்னஸ் இருக்கும். ஒருவேளை நீங்கள் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் அதில் வந்து சுகர் ஆட் பண்ணணும். இப்போ நான் லோட்டஸ் பிஸ்காஃப் யூஸ் பண்ணனால அதில் வந்து சக்கரை நிறைய இருக்குது, இனிப்பு நிறைய இருக்குது. அதனால் நான் சுகர் ஆட் பண்ணேன். நீங்கள் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் கூட வந்து ஒரு 50 கிராம் சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பல்ஸ் மோடில் மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டம் லேயர் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து மிடில் லேயரும் உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு நாளைக்கு இது ஸ்லைஸ் பண்ணவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து ஃப்ராஸ்டிங் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இது வந்து ஒரு மாதிரி டபுள் லேயர் வர மாதிரி, கீழே வந்து கொஞ்சம் டார்க் கலர், அந்த பர்பிள் வந்து கொஞ்சம் லைட். மேபி நான் இதை இன்னும் கொஞ்சம் லைட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு கலர் ஆட் பண்ணவே மனசு வரல. இதுவே வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி இப்போதைக்கு போதும். ஆக்சுவலி வந்து ஃபாண்டன்ட்டில் வந்து குரோமிலாம் பண்ணலான்னு நினச்சேன். பட் சுத்தமாக டைம் இல்லை. டைம் வந்து இப்போவே 8:15. இதுக்கப்புறமா போயிட்டு ராம்கிட்ட வந்து சிக்கன் வாங்க சொல்லிட்டேன். ஸோ குட்டீஸோ ராமும் பைக்கில் வந்து சிக்கன் வாங்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ வைண்ட் அப் பண்ணிட்டு போனேன்னா சிக்குவை தூங்க வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி தந்தூரி சிக்கனுக்கு மட்டும் மேரினேட் பண்ணி வச்சுட்டா அந்த சிக்கன் வேலை முடிஞ்சிடும். நாளைக்கு வந்து மட்டன் மட்டும் வாங்கிட்டு பிரியாணி அது இதெல்லாம் செஞ்சிடலாம். ஸோ ஓரளவுக்கு எல்லாம் பிளான் பண்ண மாதிரி போயிருச்சு. பட் ஸ்டில் நமக்கு டைம் இல்லை உண்மையாக சொல்லணும்னா. இல்லைனா இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கலாம். நாளைக்கு வந்து குரோமி பிரிண்ட் அவுட் ஏதாவது எடுத்து இதில் டாப்பர்ஸ் மாதிரி வச்சிடலாம். ஓகே, வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். எப்படியோ ஆஃப்டர்நூன் 2 வரைக்கும் அங்கே வேலை இருக்கும். ஸோ ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே தான் இங்கே வந்து இதை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்சளவு vlog எல்லாம் கவர் பண்ணுறேன். ஓகே, போகலாம் வாங்க.
அண்ணா வீடே பிரகாசமாக இருக்குது ஃபுல்லாக. ஆமாம், இது நெக்ஸ்ட் டே டின்டோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ டின்ட்டு சிக்கு 2 பேரையுமே ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. டின்ட்டுவை மட்டும் லீவ் போடுறியான்னு கேட்டோம். சரி எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் மேடம் வந்து ஆஹா வாய்ப்பே இல்லை, இன்றைக்கி எப்படி இருந்தாலும் நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டா. இன்ஃபேக்ட் அவள் ஸ்கூலில் வந்து செலிப்ரேஷன்லாம் கிடையாது, லைக் சாக்லேட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அதனால அவள் ரொம்ப ஆசையாக போயிருக்கா. சரி ஓகே நான் அனுப்பியாச்சு. இப்போ தான் வீடை க்ளீன் பண்ணி முடிச்ச டைம் ஆயிடுச்சு. ஆனால் 10:20 வீடு அவ்வளோ மெஸ்ஸியாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஒரு வைபே வரல. சரி லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 1 hour ஆனாலும் பரவாயில்லன்னு ஃபுல்லாகவே ஒதுக்கி டீப் க்ளீன்லாம் பண்ணியாச்சு. ஒட்டடெல்லாம் அடித்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கணும். நான் ரெடி ஆகிட்டு குயிக்காக சமைக்க ஆரம்பிச்சுலாம். ரொம்ப பெரிய மெனு கிடையாது, பிரியாணி தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சேர்த்து செய்கிறோம். நிறைய பேர் வந்து பிரியாணி ஆசைப்பட்டாங்க. ஸோ மட்டன் பிரியாணி, அப்புறம் தந்தூரி சிக்கனுக்கு நேற்று நைட்டே மேரினேட் பண்ணி வச்சுட்டு முட்டை வெந்துட்டுருக்கு. அப்புறம் ஒரு மட்டன் குழம்பு மட்டும் வைக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னா. ஓகே ஓகே வந்து பிரியாணி அண்டா எடுக்க வந்தேன் நான். வா எங்கே ஒன்று தான் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டுமோ அந்த வீட்டுக்கு? கன்ஃபார்மா? இல்லை எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகணும். சொன்ன கேட்க மாட்டா. ஆமால அப்படின்னு அப்புறம். ஆனால் இந்த அண்டா கரெக்டாக தான் இருக்கும். ஓகே அங்கே ஒன்று இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதையும் எடுத்துப்போம். சேஃபாக அங்கேருந்து சீஸ் கேக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம லெமன் கர்ட் இன்னொரு பாதி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து மேலே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து லைட்டாக ஸ்மூத் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். ஓகே இது ஒரு லேயர் மேலே இருக்குமா? கேக் மாதிரி ஆகிடுமா? இது அதுக்குள்ள செட் ஆகிடுமா? இது ரொம்ப செட் ஆகாது, இப்படி தான் இருக்கும், க்ரீம் மாதிரி. இங்கே வந்து மட்டன் குழம்புக்கு மசாலா வறுத்துட்ருக்கேன். நம்ம ட்ரை மசாலா வந்து அரைச்சாச்சு. பிரியாணிக்கு வந்து மட்டன் போட்டாச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் வைக்கல இந்த முறை, இதுலேயே குக் ஆகட்டும் அப்படின்னு. வீடியோ எடுக்கிறாங்க தெரிஞ்சு. டேய் டேய் என்னடா உனக்கு? போடா போடா அங்கே போடா. அக்கா வந்து இன்னைக்கு நிறைய நாள் அப்புறமா இங்கே வந்திருக்காங்க. வெளியிலலாம் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருந்துச்சு. சார் வந்து டென்ஷன் ஆறாரு. ஆனால் ஃபர்ஸ்ட்டை விட பரவாயில்ல. உள்ள வரும்போது அவங்க ரொம்பலாம் இவன் மெர்சல் பண்ணல. ஆனால் என்னன்னா இருக்கக்கூடாது, இந்த வீட்டை சுற்றி அவன் பார்க்கும்போது இருக்கக்கூடாது, அது மாதிரி ஒரு டைப்பு. மட்டன் வந்து இதுலேயே வேக வச்சுக்கலாம்னு நினச்சோம். பச்சடி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தந்தூரி அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த கேப்பில் நாங்கள் வந்து காஃபி குடிக்க போகிறோம். இப்போ என்ன காஃபி இது? டேவிடோ. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டைம் வந்து 1 o'clock ஆகுது. பிரியாணி மட்டும் தம் எடுக்கணும், ஒரு 10-15 minutes ஆகும். அந்த கேப்பில் மற்ற எல்லாமே பேக் பண்ணிட்டோம்னா ஒரு 1:30க்கு எல்லாமே அனுப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே இந்த ஃபிஷ் வந்து லாஸ்ட் பேட்ச் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஃபிஷ் ஃப்ரை, பிரியாணி தம் ஆகிட்டுருக்கு. தந்தூரி சிக்கன் எல்லாருக்கும் பேக் பண்ணியாச்சு. பச்சடியும் பேக் பச்சடியும் பேக் பண்ணியாச்சு. டக்குன்னு பயந்தியா? முட்டை மறந்துட்டோம் அப்படின்னு நினச்சேன். அவ்வளோதான். குழம்பு வந்து லாஸ்ட்டாக பேக் பண்ணிக்கலாம். இதுவே அவங்க வருமானு தெரியல இதுலேருந்து. ஓ எடுக்கும் போதா தள்ளி வருது அப்படியே? அது எப்படி எடுக்கணும்ட்டா? வந்துருச்சா? ஒரு தட்டு வைங்கக்கா கீழே. சூப்பர் வந்துருச்சு கரெக்டாக, ஒன்றும் இல்லை. ஆஹா அருமையாக இருக்குது. என் கையில் கொடு, என் கையில் கொடு. அக்கா அப்படியே வாங்கிக்கோங்க. ஐயோ மாட்டிக்கிச்சு. சின்னதுல பிரியாணி வந்து தம் ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக பொறுமையாக எதையுமே உடைக்காம ஓரமாக எடுத்து போட்டுட்ருக்கேன் பீஸ் எல்லாம். ஓகே ஓகே பேக் பண்ணிடுவோமா? பேக் பண்ணிடலாம். டின்ட்டு இருந்திருந்தால் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அவள் தானே ஸ்கூலுக்கு போகணுன்ட்டு ஒரே இதாக இருந்தா. ஆமாம் ஆமாம். இப்போ டைம் வந்து 6 மணி ஆக போகுது. இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். கரண்ட் இல்லைனா அங்கேயுமே கரண்ட் இல்லை. மொத்த ஏரியாவே பவர் ஷட் டவுனாக என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி கேக் ஃபினிஷ் பண்ணலான்னு வந்தோம். ஒரு 7 o'clock போல் கேக் கட் பண்ணலாம் அப்படின்றக்கோம். இங்கே வந்து அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா
வாங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ கேக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக நான் சொன்னேன்ல இவங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறாங்க, குருமி பிரிண்ட் அவுட்டு. அதை எடுத்துகிட்டு வந்ததும் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ பர்த்டே வந்து இப்படி தான் போச்சு. இன்னும் கிஃப்ட் கொடுக்கல டின்ட்டு சிக்குக்கு, அதை மறந்து வச்சுட்டு வந்துட்டு அந்த வீட்டில் இருக்குது, எடுத்துகிட்டு வரணும். ஸோ கிஃப்ட் கொடுக்கணும். ஆனால் டின்ட்டு வந்து ரொம்ப ஹாப்பி தான். பர்த்டே வந்து யூஸ்வலாகவே நீங்கள் வந்து நம்ம vlog ரெகுலராக பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இப்படி தான் போகும். ஸோ ரொம்ப கிராண்ட் செலிப்ரேஷன் அப்படி இருக்காது. பட் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ ஏன்னா முக்கியமாக அது அவங்களோட டேல. ஆனால் இது என்னோட டே கூட. நான் சொன்ன ராம் கிட்ட ஆக்சுவலி சிக்குவோட பர்த்டே கூட என்ன செலிப்ரேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா நான் தானே பேபி பிறக்க வச்சு நான் வந்து எனக்கு இன்னொரு உயிர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். கரெக்டு தானே அப்படின்னு தெய்வம் யாரோ கால் பண்ணி எனக்கு காப்பாத்துது. மணி பேச என்ன சொல்லுங்க கோச். ஹாய் கோச், சொல்லுங்க கோச். தேங்க்யூ மணி. நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்தா நிஜமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணி சொன்னதுக்கு. சரி ஓகே, அதனால இப்படி தான் வந்து சிம்பிளாக போகும். அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸ், இப்போ தான் வந்து அம்மா கால் பண்ணாங்க. அம்மா தம்பி ரமேஷ் தம்பி எல்லாம் வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்களுமே வந்து இன்னொரு 1 hourல மேபி ரீச் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஈகர்லி வெயிட்டிங். ஏன்னா நிறைய நாள் ஆச்சு பார்த்து, நம்ம கடைசியாக போகணும் இல்லை. நான் ஒரு நாள் இங்கே அம்மா வந்து ரொம்ப நாள். ஆமாம் கரெக்டாக, தம்பியோட பர்த்டே முடிஞ்சு நம்ம ஒரு நாள் போனோம். அம்மா இப்போ வராங்க. ஸோ அம்மா வந்ததும் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். அதனால என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு அங்கே பிரியாணி இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் தந்தூரி சிக்கனும் இருக்கு. நைட் எல்லாரும் இங்கேயே உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் எக்ஸ்ட்ரா எதுவும் செய்ய முடியாது. வாங்க 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 வாங்க, நான் தூக்கிக்கிறேன். யார் இங்க வந்திருக்கா பாருங்க. தங்கமே உன் பேர் என்ன? யோகன். கரண்ட் இல்ல, ரொம்ப வீடியோ பிக்சலேட்டடா தெரியுது. தங்கமே ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. ஐயோ வாண்டு வாண்டு தம்பி பாப்பற ஏன்ட்ட இருக்கு கூப்பிடுறான் ப்ரோ. அம்மா ஆமா அர்ஜென்ட்டா வலி பண்ணி மாதிரி மத்ததெல்லாம் பேக் பண்ணிட்டேன்க்கா. இது பேக் பண்ணதாக்கா டைம் இல்ல. இத ஓபன் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் ஆவறேன். அடுத்து எனக்கு ஏதாவது பாத்திரமா இருக்கும். எனக்கு பிடிச்சதுதான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் எனக்கு நினைக்கிறேன். மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு என்ன பண்றது? என்ன ஓ அதுல லைட் வருமா? அதுல போட்டுட்டு லைட் போட்டு மாட்டிட்டு நம்ம கடையில இல்லமா. ஆமா ஆமா. ஓ ஓகே ஓகே ஓகே. சூப்பரா இருக்குல்ல. ஓ கரெக்ட் இல்ல. சோ சேட். நானும் லைட் போட்டுக்கறேன் பேட்டரி நினைச்சறேன். சரி அடுத்து போட்டே பா யாரா சிக்கு. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஏய் கரெக்ட். ஓ ரமேஷ் தம்பிக்கு அது தெரிஞ்சுதான் நீங்க போய் ஆன் பண்ண போயிருப்பீங்க. கரெக்ட் வந்துரும். ஓ எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆமா வெளியில ஃபில் பண்ணி விட்டு உட்கார வச்சிடலாம். ரம்சாவா அவதான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது. ஏய் என்னடா அது? ஏய் அங்க பாரு சுனி, அங்க பாரு அங்க பாரு. வராது
வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. நீங்க மாட்டி நெக்ஸ்ட் கிஃப்ட் யோகன் அக்காக்கு கிஃப்ட். அவரே மறைஞ்சிட்டாரு பின்னாடி. அப்பா கேரம் போர்டு ஆடலாம். ஓகேவா? இது கேரம் போர்டு கிடையாது. லூடோவாமே. அது லூடோவா? பேக்ல லூடோ, இந்த பக்கம் கேரம் கேம் அப்படினா. ஐயோ தாய் பாஸ் சராடி ரொம்ப நாளா ஆச்சு. போட்டு தாக்க வேண்டியதான் நினைக்கிறேன். ஓகே ஸ்டார்ட். இங்க வைக்கணும் இல்லனா இங்க வைக்கணும், எல்லா இடத்துலயும் வைக்க கூடாது. சூப்பர். சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து அந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு குரோமியோட பிரிண்ட் அவுட் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே வந்து சாண்ட்ரியாவோ யாருமே தெரிலங்க, ஏதோ ஒன்று குரோமியும் தான் போட்டுருந்துச்சு. ஆமா ஆமா அப்படியா? அப்படியே பார்த்தேன். கரெக்ட், பின்ட்ரெஸ்ட்ல பார்த்தேன். சாண்ட்ரியா நோண்ட்ரியான் சரி, அங்க வந்து நம்ம வரலட்சுமி தங்கச்சி வந்து எல்லாம் அந்த குரோமி வாங்கினதை ஊதி வச்சாச்சு. இந்த ஆக்சுவலி என்னன்னா எப்பவுமே நம்ம பர்த்டே தீம் போட்டு தேடும் போது எல்லாமே வரும்ல செட்டா. குரோமி ரொம்ப டிமாண்டுங்க, அவ பெரிய ஆள் போல, அதனால அவளுக்கு பெரிய ஆப்ஷன்ஸ் ஒன்றும் கிடைக்கல. 4 பலூன் மட்டும் தான் இருந்துச்சு, அதை மட்டும் வாங்கி இங்க லைட்டா ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு ரியா, ஹேப்பி பர்த்டே டு ரியா. யாருக்கு பர்த்டே கன்ஃபியூஸ் ஆமா? ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. போ போ அம்மாட்ட போ. அக்காக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். இந்த சைடு அதான் இருக்கு, அவளுக்கு தெரியும். அக்காவை கம்மி. அது ஓவரா பண்ணுவான். ஹாப்பி பர்த்டே. ஐயோ Parting like. அது எடுக்கணும்னா இப்படி எடுத்து எங்க கொண்டு போய் விடணுமோ அங்க விட்டுணும். சூப்பரா பர்த்டே வந்து போச்சு. டின்டு ஹாப்பின்னு நினைக்கிறோம். ஹாப்பியா? டின்டுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் சீரியஸாவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்க வந்து சில குரோமி ஸ்கூல்ல நிறைய கிஃப்ட், அதுக்கப்புறம் மாமி வந்து இந்த நைட் தந்தா, அப்புறம் கொஞ்சம் குரோமி கிஃப்ட்ஸ் இருக்கு. But சிக்கு பார்த்தா வந்து மேபி அப்படி இப்படின்னு ஏதாவது வம்பு பண்ணுவான், அதனால வேண்டாம், அவன் இப்போ தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா போயிடுச்சு. சீரியஸ்லி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிஜமாவே சிக்கு பர்த்டே பார்த்துருப்பீங்க, 4 பேர் தான் இருந்தோம். இந்த பர்த்டேவும் அதே 4 பேர் தான் அப்படின்னு தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் நினைச்சிருந்தேன். மீனாட்சி அம்மா சர்ப்ரைஸ் வந்தது, அப்புறம் அப்பா அம்மா அக்கா எல்லாருமே, ஆக்சுவலி அக்காவும் குடியாவும் நீங்க வீடியோல பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா வந்து அக்காவும் குடியாவும் இருந்தாங்க, வீடியோ எடுத்தாங்க. அண்ட் ஜெரி வந்து கூட இருந்திருப்பான். அண்ட் இன்னொரு பெரிய ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் அம்மா வந்து வந்திருந்தாங்க. துபாயில இருந்து ஆக்சுவலி வெக்கேஷன் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து நம்மள மீட் பண்ண வந்திருந்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சிக்கு ரொம்ப கிராங்கியா இருக்கான். ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். பஸ் அம்மா எடுத்து வச்சிருக்கேன். 3 2 1 ஸ்டார்ட். அது வரைக்கும் பாய்.